சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்ல வரத ஃபர்ஸ்ட் கேளுங்க. அவன் வீட்ல எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் ஸ்கூல்ல நார்மலா இல்ல, ரொம்ப சைலண்டா இருக்கான். யார் கூடயும் பேசவே மாட்டேங்கிறான். யாருமே இல்லாத இடத்துல தனியா நின்னு யார் கூடவோ பேசிக்கிட்டு இருக்கான். கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாம் அவனை பார்த்தாலே பயப்படுறாங்க. மேடம், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் பையனை பைத்தியம் சொல்ல வரீங்களா? சார் நான் அப்படி சொல்லவே இல்ல. ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்டுங்கன்னு சொல்ல வரேன். உண்மையை சொல்லணும்னா அவனை பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்கு. புரிஞ்சுக்கோங்க சார். என்னோட உலகம். இங்க நான் தான், நான் மட்டும்தான்.
மச்சான் உனக்கு ரைட் சைடில் ஒருத்தன் வரான் பாரு, போற அவனை. பாய் பாய். The mobile number you have dialed is currently busy. Please try again later. நீங்கள் அழைத்த மொபைல் எண் என்னடா கால் கட் பண்ணிட்டானா? சும்மா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா கட் பண்ணாமல் என்ன பண்ணுவான்? ச்சே, எவனுக்கும் ஒரு பொறுப்பு மயிரல். எவனா வச்சுட்டு இவன் எடுத்து போகிறான். இப்போ ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணலாமா? வீட்டுக்கு வா, வாய விட்டையா. ஏண்டா நான் வந்து நின்னு பார்க்க கூடாதா? நீ ஏன் பாக்குறே? ஏன் பாக்குறே? அவன் யாருன்னு கேக்குறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்குடா. எப்படி சொல்றது உன்னை தாயாருன்னு? பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன், எப்படி சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவனம் தச்சு போட்டுட்டு வரியா? அம்மா சவுந்தரிங்கம்மா. சவுந்தர் அருண் வீட்டுக்கு போறதா சொன்னா. நீங்க தான் கவனம் போடணும், வேற யார் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படி. அடடடா, நிம்மதியா ஒரு கேம் ஆட விடுறாரா? சரி அப்படின்னு சொல்லு. டேய், எல்லாரும் வந்துட்டாங்கன்னு அத்தனை டைம் கால் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வந்து பார்த்தா ஒருத்தனையும் காணோம். எல்லா பக்கத்தில் வந்துட்டாங்கடா. ஓ, அதுக்கு தான் கால் பண்ணியா? உட்காருடா. அருண் அவங்க சம்சாரம் ஊருக்கு ஏதாவது போயிருக்காமா? அதான் கல்யாணத்துக்கு போறதா சொன்னுச்சு. 2 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி. அவர் பொண்ணு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. அருணே, காலையில இருந்து ஒரே தலைவலியா இருக்குது. ஆ. மாத்திரையும் போட்டாச்சு, தைலமும் தேய்ச்சாச்சு, ஒன்னும் கேட்க மாட்டேது. மைல்டா இருந்துகிட்டே இருக்கு. டீஹைட்ரேஷன் ப்ராப்ளமாக இருக்கும். ஃபுல்லாக தண்ணி குடி சரியாயிரும். ஓகே, அப்பா ஜூஸ் ஆர்டர் பண்ணிடலாமா? பொருடா எல்லாம் வரட்டும். அதுக்குள்ள உனக்கு என்னடா சரி, அவசரம்? ஓகே சொல்லுப்பா. சவுந்தர் எங்கேப்பா இருக்க? இங்கேதான்ப்பா, பக்கத்துல தான் இருக்கேன். காலைல 3 மணிக்கெல்லாம் கிளம்பணும், சீக்கிரம் வரணும். சரியா? சரி ஓகேப்பா, வந்துடுறேன். சரிப்பா. பக்கத்துல தான் இருக்கானா? என்னடா ஆச்சு? யார் போன்ல? அப்பதான் கால் பண்ணாரு. செங்கல்பட்டுல நாளைக்கு ஒரு கல்யாணம். சரி, 7 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் கிளம்பணும். அதான் கால் பண்ணாரு. நாளைக்கு எத்தனை பேருக்கு தாண்டா கல்யாணம்? என் வைஃப் ரிலேட்டிவ் கூட கல்யாணம் இருக்குன்னு சொன்னாங்க. கேஸ் ஹியரிங் இருக்குன்னு அவளை அனுப்பிச்சு விட்டேன். வர்றதுக்கு 2 நாள் ஆகும். டேய், அது எப்படிடா அவளை பொண்டாட்டி போன 10 நிமிஷத்துல சரக்கு அடிக்கிறதுக்கு பிளான் போடுற? சரக்கு அடிச்சு 1 மாதம் ஆகுதுடா. இதான் சான்ஸ். 2 நாள் ஃபுல்லாக சரக்கு அடிக்கும். அப்பா இன்னைக்கு நான் சரக்கு அடிக்கல. உனக்கு என்னடா பிரச்சனை? அதான் நாளைக்கு கல்யாணம் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்ப நான் தான் கார் ஓட்டணும். எப்படி சரக்கு அடிக்கணும்? எனக்கு நீ சரக்கு வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். மூடிட்டு ஒழுங்கா வந்து குடி. சரியா? ரவி வந்துட்டான் பாரு. அப்புறம் அதான் மச்சான். எங்கடா சரக்கு அடிக்க போறோம்? என் வீட்டுல தான்டா. உன் வீட்லயா? வாங்கிட்டீங்களா இல்ல இனிமேல் தான் வாங்கணுமா? கடை திறந்த உடனே வாங்கி அட குடியார பயலே, கடை திறந்த உடனே முதல் ஆளா போய் சரக்கு வாங்கிட்டு வந்துட்ட போல இருக்கு. டோக்கன் நம்பர் 1 கெத்து. எனக்கு ஆபீஸ்ல செம பிரஷர். காலையில இருந்து டார்ச்சரா இருக்கு மச்சி. இன்னைக்கு நம்ம சரக்கு அடிக்கிறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம். டேய் அருண், நல்ல வேளை சொல்ல மறந்துட்டேன். எங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. அவரு லேண்ட் விஷயமா உங்ககிட்ட ஏதோ அந்த ஒப்பீனியன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரியா? தயவு செஞ்சு அவர் இன்னைக்கு வந்து. இன்னைக்கு எப்படி மச்சி பாக்குறது? இன்னொரு நாள் பாத்துக்கலாம். டேய், சரக்கு அடிக்கிறது முக்கியமா இல்ல எங்க அப்பா பாக்குறது எனக்கு முக்கியமா? சரக்கு தான் முக்கியம். சனியம் பிடிச்ச நாயே.
டேய் எல்லாருக்கும் லெமன் ஜூஸ் ஓகே தானே? மச்சி எனக்கு ஒரு மாதுளை. இல்ல எல்லாருக்கும் லெமன் ஜூஸே ஓகே போட்டு சார். அப்புறம் சில்லி சிக்கனும் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார்சலுக்கு. கொஞ்சம் எமர்ஜென்சி, சீக்கிரம் கட்டினீங்கன்னா கிளம்பிடுவோம் நாங்கள். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரல. நீங்கள் போயிட்டு வாங்க. நாளைக்கு வரட்டுமா? டேய் அப்பா. சரி ஓகே விடு. டேய் குண்டு பயலே, ஏன் லேட்டு? செம்ம டிராஃபிக்டா. டேபிள் சில்லுன்னு இருக்குல்ல அருண், வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? இருக்கு. இது இன்சுலின் பாட்டிலா? இன்சுலின் பாட்டில் தான், உள்ள இருக்க ட்ரக் இது. டேபிள் சில்லுன்னு இருக்குல்ல அருண், வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? இருக்கு. இது இன்சுலின் பாட்டிலா? இன்சுலின் பாட்டில் தான், உள்ள இருக்க ட்ரக் இது. டேய் என்னடா பண்ணதே திருப்பி பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுறேன்? இல்லை இப்போ தான் பேக்கில் இருந்து வெளியே எடுத்த மறுபடியும் உள்ளே போட்ட, மறுபடியும் வெளியே எடுத்த மறுபடியும் உள்ளே போட்ட. லூஸ் மாதிரி ஏன்டா திரும்ப அதே பண்ணிட்டுருக்க? அது ஒன்றும் இல்லைடா, கண்ணு பார்க்குறதுக்கும் அது பிரெயினில் ரீச் ஆகிறதுக்கு தட்ஸ் அ டைம் டிஃப்ரென்ஸ். 80 மில்லி-செகண்ட் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ பிளிங்க் ஆகிறத விட கொஞ்சம் அதிகம். டேய் அது அவனோட இன்ட்யூஷனா இருக்கும், விடுறா. ஏடா அவன் கேட்கறதுக்கு நீ சொல்றதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? உனக்கு வேறு கிளியராக சொல்லணுமா? கிளியராக சொல்கிற கேளு. லெஃப்ட் ஐயும் ரைட் ஐயும் ஒரே டைமில் பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும். இது நார்மல் ப்ராசஸ். சம்டைம்ஸ் லெஃப்ட் ஐ வந்து ரைட் ஐயை விட ஃபாஸ்ட்டாக அனுப்பிச்சிடும். நீ பார்த்த விஷுவல்ஸ் சீக்கிரம் ரெஜிஸ்டர் ஆயிரும் பிரெயினில். அகெயின் ரைட் ஐ வந்து அதே சிக்னல் அனுப்பும்போது நீ பார்த்துட்டு இருக்கிறது 2வது தடவை பார்த்த மாதிரி இருக்கும். டேய் நான் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். என்ன டைம் வேல்யூ வேணால் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பேன். சரி கிளம்பலாம்டா. எங்கேருந்து போகிறது? வெளியில் இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு, மழை வர மாதிரி இருக்குது. பைக் இங்கே நிப்பாட்டிக்கலாம், கார் இருக்கு, காரில் போயிடலாம். காலையில் வந்து பைக் எடுத்துகிட்டு போயிடலாம். உன்னை தாக்க வந்தவொடனே தாக்கு. டேய் என்னன்னு மீனிங் பார்த்து சொல்லு. உன்னை தாக்க வந்தவொடனே தாக்கு அப்படின்னா உன்னை அடிக்க வந்தவொடனே திருப்பி அடிக்கிறது. என்னால் முடியல, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தால் தான். டேய் எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாமா? டேய் அவன் தான் உடம்பு சரியில்லைங்கிறான், அவன் போகட்டும், நீ வா. முஸ்தபா டோன்ட் வெரி. டேய் அடங்குடா, தோழன் முஸ்தபா. ஏய் வாய் முடி சும்மா வரியாலையாடா? வாழ்க்கை பயணம் டே பை டே, முல்காத சிப்பே ஃப்ரெண்ட்ஷிப். யாருன்னு நீ பாட்ட போடுறா? நண்பன் ஒருவன் வந்த பிறகு வினை தோடலாம் எந்த சிறகு. இதோ வந்துருச்சுல்ல, வீடு கிட்ட வந்துருச்சுல்ல, அங்க போய் பாடலையே. தனனனனா தனனனனா வாயை நாய் விட்டு கடிக்க வைங்கடா. இவன் தான் சரக்கே அடிக்கலையா, அப்புறம் எதுக்கு ஜாலியா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்கிறான்? நம்ம தானே சரக்கு அடிக்கிறோம். குடிக்க வரலையா? டேய் வரல. அதான் நீ குடிக்க வரல, அப்புறம் என்ன மயத்துக்கு வர? உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நான் வர்றையா? அப்ப மூடிட்டு வா. ஏதோ நாளைக்கு கல்யாணத்துக்கு போறாங்களா, அதனால இவங்க சரக்கு அடிக்க மாட்டாங்க. அதுதான் என்ன மயத்துக்கு வரணும்ன்ற. இறக்கி விடு, இங்கேயே போட்டோம். உன் வீடு கிட்ட வந்துருச்சு, இறங்க முதல்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ இறங்குறியா இல்ல நானே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவா? நீ வண்டியை நிறுத்து, நான் இறங்கிறேன். கீழே இறங்கு. இறங்கிறேன், ரொம்ப பேசாத. போ திரும்ப எதுவும் வந்துடாத. என்ன நல்லா இருங்கடா. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வெரி. டேய் அடங்குடா, தோழன் முஸ்தபா.
ஏய் வாய் முடி சும்மா வரியா இல்லையாடா? வாழ்க்கை பயணம் டே பை டே புல்காத சிப்பே ஃப்ரெண்ட்ஷிப். ஏ அருண் நீ பாட்ட போடுறா. நண்பன் ஒருவன் வந்த பிறகு பின்னை தோடலாம் எந்த சிறகு. இதோ வந்துருச்சுல்ல, வீடு கிட்ட வந்துருச்சுல்ல, அங்க போய் பாரு. என்ன நடந்ததே திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு, ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு ஜாலியா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்கறான்? நம்ம தானே என்னையும் குடிக்க வரலையா? டேய் ஆமா வரல. அதான் நீ குடிக்க வரல, அப்புறம் என்ன மயத்துக்கு வர? உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நான் வர்றையா? அப்ப மூடிட்டு வா. ஏதோ நாளைக்கு கல்யாணத்துக்கு போறாங்களா, அதனால இவங்க சரக்கு அடிக்க மாட்டாங்க. அதுதான் என்ன மயத்துக்கு வரணும்ன்ற. இறக்கி விடு, இங்கேயே போட்டோம். உன் வீடு கிட்ட வந்துருச்சு, இறங்கு. அப்படின்னா சௌந்தர் இறங்கிடுவோம். இறங்குறியா இல்ல நானே கழுத்து பிடிச்சி வெளியே தரேன்? என்ன நடக்குதுங்கிறது பார்க்கணும். நான் இறக்கிறேன். கீழே இறங்கு. டேய் வீட்டுக்கு போனா போர் அடிக்கின்ற எனக்கு. தயவு செஞ்சு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு. நான் வரனால உனக்கு என்ன பிரச்சனை? இறங்கல முடியாதுப்பா. இறங்குடா. நீ வேணா நடந்து வா. ஏன் இறங்கல? இப்போ கண்டிப்பாக இது தப்பு நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. உள்ள விடுறா. இல்லடா, மழை வர்ற மாதிரி இருக்குல்ல. மழையா? இங்கே நிறுத்தினா கார் வாட்டர் வாஷ் பண்ண மாதிரி ஆயிடும். வாஷ் பண்ணவே வக்கில்ல உனக்கு, கார் வேற. சரி சாவி எங்க இருக்குன்னு சொல்லு. போ, சாவி அங்கதான் இருக்கு பாரு. டேய் எங்கடா வீட்ல இருந்து சோஃபா எதையும் காணோம். சரக்கு அடிக்கிறதுக்காகவே எல்லாத்தையும் வித்துட்டியா? ஆமா ஆமா. டேய் அருண் இத ஃப்ரிட்ஜ்ல வச்சிரேன்டா. ஏய் இருடா, என் செல்லத்தை உடைச்சறா. ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு தனியா குடுறா. என்ன டிவி போடுறா. இங்கே உட்காந்து அடிச்சிடலாம்ல. அட போட்டு சொல்லுங்கடா. என்னடா ஒரு பீர் குடோன்னு இருக்கு. என் மேட்டர் இருக்கா இல்லையா? ஏய் உள்ளதான்டா இருக்கு, நல்லா பாரு. உள்ளே போ. எல்லாம் சரக்கு அடிச்சு நாசமா போங்க. டேய் உங்க அப்பா கல்யாணத்துக்கு போறதுக்கு நீ சரக்கு அடிக்கலங்கிறது நான் என்னடா பண்றது? லைட்டா வைத்தறிச்சல். மகேந்திரா அந்த சிப்ஸ் எடுத்து போடுறா. இந்தாடா கிரைண்டர் வாயா. ஏடா மொட்டைப்பையில எப்பதான்டா கல்யாணம் பண்ணி தொலைய போற? 5 வருஷமா பொண்ணு மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கியே, எப்பதான் கல்யாணம் பண்ற மாதிரி ஐடியா? இவன் கல்யாணமா? சான்ஸே இல்லை. எனக்கு முன்னாடியே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ என் பையன் வேற ஸ்கூலுக்கு போறான். இதுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது போ. ஏன்டா அப்படி சொல்ற? பொறுமையா இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா. பொறுமையா இருந்தா நல்லா பொண்ணா கிடைக்கும். ஒருத்தார் பூமியால் கேள்விப்பட்டது இல்ல? ஆழ்வார் ஆழ்வார், நல்லா ஆழ்வார். நம்ம தான் மெச்சுக்கணும். டேய் இப்ப என்னையே எடுத்துக்கேன். எனக்கு லேட்டா தான் கல்யாணம் ஆச்சு. தங்கமான பொண்டாட்டி அமையல, அந்த மாதிரி அமையும்டா. எல்லாம் டீசெண்டா காட்டு. இவன் அடி வாங்குறதா ஊருக்கே தெரியுமே. நான் சொன்னேன்ல, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ண. ஏய் நீங்க மட்டும் பொண்ணு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பீங்க, அவன் மட்டும் தருத்தர ஊர் மேய்ச்சிட்டு இருக்குமா? நான் எங்கடா சந்தோஷமா இருக்கேன்? ஒரு பார்ட்டிக்கு பர்மிஷன் வாங்கணும்னா கூட பொண்டாட்டி கையில காலில் விழுந்து என்னால முடியல. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காது. தலையில டேய் இந்த லூசு பையன் சொல்றதெல்லாம் கேட்காது. ஒழுங்கா வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிற வழியை பாரு. சும்மா சும்மா கல்யாணம் பண்றானா? எப்பறம் பண்ண முடியும்? பொண்ணு கட்சா தானே பண்ண முடியும். சரி சார், எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? எப்பா பொண்ணுன்னு உனக்கு கிடைச்சா போதும். அப்படி ஏன் வச்சுக்கிய? பொண்ணுன்னு பேப்பர்லயாவது எழுதி கொடுக்குறா, ஜோப்லயாவது வச்சுக்கிறா. நான் என்ன பண்றது? ஒரு ரவுண்டு குடிச்சு முடிக்கலாம், அதுக்குள்ள சிப்ஸ் பாக்கெட் காலி பண்ணிட்டேன். தெரிந்தாது. டேய் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். அது எப்படி தமிழ் இவ்வளோ நல்லா? எனக்கு இன்ட்ரெஸ்ட், அதான் லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். பாடுறா. பரவாயில்லடா, சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் மச்சி. என்னடா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு மேட்ரு புக் படிச்சா ஒரு படிக்க தெரியுமா? எனக்கு எல்லாமே புரியும், சில வார்த்தை தான் புரியாது. அந்த ஒரு சில வார்த்தைகள் தான் நீ மூடு. டேய் மொக்க போடாதடா. ஏய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான்டா. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இவனை கூட்டு வராதிங்கன்னா அங்கேயே விட்டு வந்துருங்கடா. இப்போ எதை வச்சுட்டா சரக்கு அடிக்கிறது?
இந்தா ஊருகா ஏன் இதையும் நீ நக்கிட்டு போக வேண்டியதானே? கொண்டா நானே நக்கிக்கிறேன். இதை நக்கி தொலைஞ்சிட்டா குடிக்க வேண்டியது தானே. ஏய் நான் தூங்க போறேன். டேய் கிச்சனில் சாப்பாடு இருக்குடா, சாப்பிட்டு போ. வேணாண்டா பசி இல்லை. ஏன் நீ பசிக்குன்னு வேற சொல்லி பாரு. இருக்கிற எல்லா சைட் டிஷ்ஷும் காலி பண்ணிட்டா அவனுக்கு அப்புறம் பசிக்கும். போப்போ நீ ஏய் இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் பார்த்துக்கோ. அங்க என்ன இருக்கு நீ காலி பண்றதுக்கு? காலையில் 7 மணிக்கு மீட்டிங் வேறு இருக்குது. நான் போய் தூங்குனாதான் உண்டு. நான் கிளம்புறேன். ஏய் ரவி, எல்லாத்தையும் முடிச்சுடுங்கடா. டே அருண், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு? ஏன் மச்சான் என்ன பண்ணுறாரு? இறந்துட்டான். இறந்துட்டாரா? எப்படி? சூசைட் பண்ணி செத்துட்டான். சூசைடா? எதுக்கு சூசைட் பண்ணாங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு இப்போ? டே சும்மா சொல்கிறா. மூடிட்டு போய் படுப்போம். தேவையில்லாதெல்லாம் கலரு. ஊருகாடா வரண்டாடி. இங்கே தானே வச்சேன். நாளைக்கு உனக்கு மட்டும் எப்படி விடியுதுன்னு பார்க்குறேன். கேஷோ எங்கடா போகிறான் அவன்? சவுந்தரு என்ன கொண்டு வந்திருக்கான் பார்த்தியா? இந்த வாங்கிக்க. சோப்பா போதையெல்லாம் இறங்கிச்சுடா நாய. டேய் லூசு, என்னடா பண்ற? டேய் கையில் என்ன? ஒன்றும் இல்லடா. காட்டு. டேய் 3 எடுத்து போட்டியா? ஒன்றும் ஆகாதுடா. செத்து 2 இயர்ஸாக கிளினிக்கல் ட்ரை பார்த்தாச்சு. அது லாஸ்ட் மந்த் நானும் ட்ரை பண்ணிட்டேன். நல்லா தூங்குவான். 9 மணி வரைக்கும் தூங்குவான். நல்ல கனவு வரும். காலைல 3 மணிக்கு வெளியே போகணும்னு சொன்னால எப்படி போறான்னு பாரு.
Long time ago, 6 years old Mishti and 7 years old Mayank lived மேலே with யாராச்சும் their இருப்பாங்களோ? mama in a city. Mishti and Mayank had many toys with them, and after that, they never ever fought for toys. ஆ? ம் நீ எங்கடா இங்க? கதவை தின்னு நீதானா? உன்னத்தான்டா. என்னடா நான் பேசிட்டே இருக்க, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? டேய் பாதி ராத்திரியில் மணி 12 ஆகுதுடா. இப்போ எதுக்குடா எழுப்பு? நான் எப்படா எழுப்புனேன்? டேய் நீ எழுப்பாமையா நாங்க எந்திரிச்சு வந்தோம்? நான் எப்படா எழுப்புனேன்? வளர்றான்டா. மச்சி நான் எழுப்பவே இல்லடா. நான் தான் எழுப்பவே இல்லைங்கிற, அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டே இருக்கீங்க.
டேய் சவுந்தர், என்னடா இங்க தூங்கிட்டு இருக்க? டேய் சவுந்தர், எந்திரடா. டேய் எந்திரடா. என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்க? டேய் தூக்கிட்டு வெளிய போயிடாதடா டேய். டேய் என்னடா இதெல்லாம்? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுடா டேய்? இங்க ஏதோ நடக்குது. வா முதல்ல வீட்டு விட்டு வெளியே போயிடலாம், அப்புறம் பாத்துக்கலாம். போ நீ ஃபர்ஸ்ட் போ. டேய் வாடா போலாம் வாடா. டேய் போடா. சீ. டேய் ரவி வாடா டேய். டேய் ரவி வந்துடுறா வாடா டேய். ரவி வேணாம்டா வாடா டேய் டேய் ரவி, டேய் வாடா. ரவி, டேய் வாடா. டேய் வந்துடுறா இங்க. டேய் இங்க போவாதடா வாடா. டேய் 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 வாடா. வெளிய வாடா, வெளிய வாடா. டேய் வாடா. டேய் ரவி, உள்ள போய் டேய் செத்துறாத, வந்துடுறா வெளிய இங்க. வாடா. வாடா. டேய் போவாதடா வாடா. என்ன பண்றானுங்க? டேய் வந்துடுறா. யார் இருக்கா? டேய் என்னடா அவன்? டேய் டேய் அருண், டேய் அருண். டேய் அருண், அருண். என்னாச்சுடா டேய்? அருண் எந்திரடா. எந்திரடா டேய். அருண் டேய். டேய் கதவு தரடா. டேய் டேய் நான் உள்ள மாட்டிக்கிட்டேன்டா. டேய் காப்பாத்துங்கடா. டேய் கதவு தரங்கடா. டேய் டேய் நான் உள்ள இருக்கேன்டா. கதவு தரடா. டேய் நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி வீட்டுக்குள்ள தான் இருக்கு. டேய் உள்ள வந்தவன ரவி. ஆ ஆ என்ன? ஏங்க இங்க என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு டிவி பாருங்க, இல்ல ரூம்ல போய் படுங்க. சும்மா அருண் நிக்கிற மாதிரி இருக்குங்க. சவுந்தர் வந்துட்டானா? ஏங்க நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன கேக்குறீங்க? என்ன டிவில எழுதி ஒட்டி இருக்கு? சவுந்தர் வந்துட்டா. ரவி கேசவன் யார் இத ஒட்டுனா? அருண் வீட்டுல மாட்டிட்டு இருக்கேன், எங்களை காப்பாத்துங்க. மா பதட்டப்படாதம்மா, நான் அருண் வீட்டுல போய் பார்த்துட்டு வரேன். டேய் டேய் எந்திரிங்கடா. டேய் டேய் மகேந்திரா. டேய் கேசவா. டேய் எந்திரிங்கடா. டேய் எந்திரிங்கடா. டேய் இந்த வீட்ல ஏதோ இருக்குடா. நம்ம உடனே வெளிய போணும்டா. டேய் எந்திரிங்கடா. என்னடா பண்றாங்க? போது ஏதோ உலகம். டேய் டேய் சவுந்தர் எந்திரடா. டேய் சவுந்தர் எந்திரடா. டேய் டேய் அருண் எந்திரடா. அருண் டேய் அருண் எந்திரி. அருண் நம்ம வெளிய போணும்டா. டேய் எந்திரிங்கடா. நம்ம வெளிய போணும்டா. இந்த வீட்ல ஏதோ இருக்குடா. டேய் டேய் என்னடா பண்றீங்க? மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரா டேய்? டேய் இந்த வீட்ல ஏதோ இருக்குடா. என்னடா யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குடா. நாரா டேய். சொன்னா கேளு. இந்த வீட்ல ஏதோ இருக்கு. நம்ம உடனே வெளிய போணும். வராரா? டேய் அங்க பாருடா. வேணா அங்க பாருடா. டேய் டேய் வெளிய போலாம்டா. டேய் டேய் சவுந்தர் எந்திரடா. டேய் டேய் புடுறா. டேய் 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 சவுந்தர். டேய் சவுந்தர். டேய் என்னடா இது? என்னடா அடிபட்டு இருக்கு? என்னடா ஆச்சு? சவுந்தர் டேய் டேய் என்னடா சொல்லுங்க? ஒரு ரத்தமா இருக்கு. என்னடா ஆச்சு டேய்? ஏய் செத்துட்டான்டா. செத்துட்டானா? நிஜமாவாடா? டேய் டேய் சௌந்தர். டேய் என்னடா ஆச்சு? டேய் எந்திரடா. டேய்
செத்து போயிட்டான்டா. டேய் என்னடா நடக்குது டேய்? புடுறா, பயமா இருக்குடா. டேய் சௌந்தர டேய் 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 எங்கடா போனா? காணோம். எங்கடா போனா? எங்கடா போனா? என்னடா நடந்துட்டு இருக்கீங்க? ஏய் எப்படா மாயமா மறைஞ்சான்? இங்கதான் யாரோ இழுத்துட்டு போயிருக்காங்கடா அவனை. இழுத்துட்டு போன மாதிரி. டேய் நம்ம போயிடலாம்டா. சொன்னா கேளு. ஆமா. முதல்ல நம்ம போயிடலாம்டா. டேய் நம்ம போயிடலாம். போயிடலாம். டேய் first சவுந்தர் கிளம்புடா. எங்கடா? டேய் போடா. டேய் டேய் எங்கடா போற? என்ன நடக்குதுங்க? சவுந்தரப்படுற சத்தம். யாரா அவனை கொலை பண்ணது? நீ எதுக்கு எல்லாரையும் எழுப்புன? அப்ப சவுந்தர் சாக போற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சது. டேய் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல சவுந்தர் ஒருத்தன் கொண்டான். அந்த கனவுல சவுந்தர் எங்க செத்து கிடந்தாலும் இப்போ கூட சவுந்தர் அங்கதான் செத்து கிடக்கான். நாம எல்லாருமே சாக போறோம். என்னடா என்னடா உளற? டேய் நான் உளறலடா. என்னடா நிஜமா தான் சொல்ற? சொல்றேன். ரெஸ்டாரண்ட்ல எனக்கு மைண்ட் சரியில்லை. எனக்கு இங்க வர்றதுக்கே சுத்தமா பிடிக்கல. நானே கேன்சல் பண்ணலான்னு இருந்தேன். பத்தாவதுக்கு இந்த கனவு வேற. அந்த கனவுல எப்படி நடக்குதோ அப்படியே திருப்பி நடக்குது. கனவு வந்தது மயிர் வந்ததுனால கதையெல்லாம் யாரா கதை விடுறா? நீ நானா? சொல்றது எதையுமே நான் நம்ப மாட்டேன். நீ தான்டா எல்லாத்துக்கும் காரணம். டேய் அவன் எப்படா காரணம்? யார் நானா? எனக்கு தெரியும்டா. நீதான் காரணம். நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். சவுந்தர் செத்ததுக்கு நீ தாண்டா காரணம். சவுந்தர் கொன்னது, இப்ப நம்ம எல்லாரும் கொல்ல போறது எல்லாம் இந்த லூஸோட மச்சான் தான்டா. யாரா லூசு வெண்ண? நம்ம சரக்கு போது அங்க ஒரு போட்டோ இருந்துச்சுல, அது யாருன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னான்? அவன் மச்சான் சொன்னானா? அந்த மச்சான் எப்படி செத்தான்னு கேட்டு சூசைட் பண்ணிட்டேன்னு சொன்னானா? அவன் ஏன் சூசைட் பண்ணா நம்ம யாருக்குமே தெரியாது. அதுலதான் ஏதோ மர்மம் இருக்கு. எப்ப பாரு அவன் சும்மா இழுத்துனுக்குறேன். அவன் தான் செத்துட்டானே. முதல்ல அப்ப சொல்ற அவனை. அவன் ஏன் செத்தவன் சொல்ல சொல்ற அந்த நாயை ஃபர்ஸ்ட். மச்சான் எதுக்குடா இழுக்குறீங்க இந்த பிரச்சனைக்குள்ள? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. அவனால சொல்ல முடியாதுடா. சொல்ற பாப்பா அவனை. நடந்தது நடந்து போச்சு. இங்க ஒருத்தர் யாரையும் ப்ளேம் பண்ணிக்காதீங்க சரியா? என்ன பண்ணலாம்ன்ற? முதல்ல நடந்த விஷயத்த போய் சவுந்தரோட அப்பா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். டேய் அவங்க அப்பாட்ட எப்பறா சொல்ல போறோம்? அவங்க புள்ள செத்தத அவங்க அப்பன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாம வேற யார்ட்டடா அப்பா அம்மா பாவம்டா. வேற வழி இல்ல மச்சான். அதுக்கப்புறம் அங்க இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம் என்ன நடந்ததுன்னு. இப்ப எதுக்குடா ஸ்டேஷன் எல்லாம்? போலீஸ்ல இது இன்ஃபார்ம் பண்ணலன்னா நீ அட்வொகேட், உனக்கு நல்லா தெரியும் நாம 4 பேர் பிரச்சனையில மாட்டிக்குவோன்னு. சரியா? வா கிளம்பு. சரி, வா. சீக்கிரம் வா. கிளம்பு வா போலாம். கிளம்பு. காரடு போலாம். என்னடா ஆச்சு? கீழே இறங்கு, வா வா வா. நடந்து போய் சொல்லிட்டு வந்துடலாம். வா 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 வா. யாராவது ஒரு ஆள் போய் உள்ள இன்ஃபார்ம் பண்ணுங்கடா. நீ போடா. போறேன். Then who has got more toys? I have more toys than you. No, I have much more toys than you. And my toys are much better. Oh, I have much better toys with me than you. Long time ago, 6 years old Mishti and 7 ஏய் மேல வாங்கடா. years old Mayank lived with their mummy papa in a city. Mishti and Mayank எல்லாமே அப்படியே இருக்காங்க. இவங்களுக்கு என்னடா ஆச்சு?
ஃப்ரீஸ் ஆயிருக்கு. டேய் கேசவா, என்னடா அசையாம இருக்காங்க? அப்படியே பொம்மை மாதிரி இருக்காங்க. எல்லாமே தப்பா நடக்குது. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பயமா இருக்குடா. அவன் வீட்டுக்கு போயிடலான்டா. இன்னைக்கு யாரும் இருக்க வேணாம். நம்ம ஃபோனெல்லாம் அருணோட வீட்டில் இருக்கு. அதை போய் எடுத்துட்டு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகலாம். நீ எதா இருந்தாலும் இன்னைக்கு காலையில் பார்ப்போம். அருண், என் ஃபோன்ல இருந்து கால் போக மாட்டேங்குதுடா. ஹேங் ஆகுது. என்ன என் ஃபோனும் ஹேங் ஆகுது? டைம்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுடா. ஒரு செகண்ட் கூட ஓடவே இல்லை. எல்லாத்துலயும் 12:30 அப்படியே நின்றுச்சுடா. 12:30 இடிடுச்சு இதுல. ஆமா, இடி. சவுந்தர் வீட்டில் என்ன பார்த்தோமோ அப்படியே நடக்குதுடா. இங்க மொத்த உலகமும் ஃப்ரீஸ் ஆகிருக்குது. ஃபோன் ஒர்க் ஆகல, ஃபேன் ஓடல, டிவி ஓடல, கார் ஸ்டார்ட் ஆகல. என்னடா நடக்குதுங்க? டே எல்லாம் இங்க பாருங்கடா. அதான்டா முன்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். பண்றதுக்கு மேல இன்னும் ஒரு செகண்ட் கூட ஆகல. ஒரு செகண்ட் ஆயிருந்தா கீழே விழுந்திருக்கும். மொத்த உலகமும் ஏதோ டைம்ல மாட்டிட்டு இருக்கு. நம்ம தான் நார்மலா இருக்கும். இப்போ நம்ம மட்டும் நார்மலா இருக்கும். நம்ம தான் மூவ் ஆயிட்டு இருக்கோம்ல. அப்படி இல்லைன்னா ஒருவேளை நம்ம தான் ஏதோ டைம் ஜோன்ல தொலைஞ்சிருக்கோம். இப்போ என்ன பண்றது? இதுக்கு ஒரே ஆப்ஷன், சவுந்தர் வீட்டுக்கு போனா தான் தெரியும். சவுந்தர் வீட்டுக்கு போனா மட்டும் எப்படி சொல்யூஷன் கிடைக்குங்க? டைம்குள்ள நம்ம மாட்டிட்டு இருக்கோமா இல்ல அவங்க மாட்டிட்டு இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அங்க போனா தான்டா கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரி வாடா. டேய், இப்போ என்னடா பண்ண போறோம்? சொல்றேன் வா. நில்டா இங்க. சொல்றது கேளு. அவங்க அம்மாவை பார்த்துட்டே இரு. அவங்க எப்ப ரியாக்ட் பண்றாங்கன்னு எனக்கு பார்த்து சொல்லு. முடிச்சிருச்சா? என்னடா அது? நீ சொன்னதை செய்டா. அவங்க ரியாக்ட் பண்ற டைமை நம்ம பார்க்க போறோம். என்னடா பண்ணி? அவன் அப்படியே நிப்பான். நீ டைமை கவுண்ட் பண்ணிட்டே இரு. என்னத்தடா கவுண்ட் பண்றது? செகண்ட்ஸ் கவுண்ட் பண்றா. நீ 60 செகண்ட்ஸ் முடிச்சனே இவன் மினிட்ஸ் கவுண்ட் பண்ணட்டும். டேய், செகண்ட்ஸ் மினிட்ஸ்னு சொல்றேன், எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க ரியாக்ட் பண்ற டைம் தெரியணும்ல. நம்ம மாட்டிட்டு இருக்கோம்ல. அவங்க தான் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அவன அங்க நிக்க வச்சு என்னடா பண்ற? அவங்க அம்மா எப்ப ரியாக்ட் பண்றாங்க பார்க்கணும்டா நம்ம. நீ நகராம இங்கே நில்லு. உனக்கு ஏதாச்சும் புரியுதா? எனக்கு ஒரு மயிரும் புரியல. நான் சொன்னது மட்டும் செய், அப்புறம் புரியும் உனக்கு. நீ பாடுறா. டேய் அசையாதடா. வெயிட் பண்ணலாம். Five minutes. 10 minutes. 15 minutes. கரெக்டாக வாட்ச் பண்ணா. மிஸ் பண்ணிடாத. அசையாமல் வாட்ச் பண்ணிகிட்டே இருறா. அஸ்னின்னா அப்புறம் நீ தான் ஃபர்ஸ்ட்லேருந்து நிற்கணும். – 45 minutes. 1 hour 20 minutes.
1 hour 30 minutes. அவங்க அம்மா பாக்குறாங்க, ரியாக்ட் பண்றாங்கடா. என்னடா அவங்க சொல்ற? கண்ணு அசைதுடா. நிஜமாவா? அங்க பாருடா. என்னடா பாக்குறாங்கடா. சொல்றியா? இப்பதான்டா சொல்ற? பார்த்தாங்க. எப்படிடா சொல்ற? அப்படியே தானே நிக்கிறாங்க. பார்த்தாங்கடா. சொன்னல, இங்க அவன் நின்னதை பார்த்து அவங்க ரியாக்ட் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. சரி இப்ப என்னதான் சொல்ல வர? ஏன்னா அவங்க நார்மல் வேர்ல்ட்ல இருக்காங்க. நம்ம எப்படி தப்பிக்கிறது ஒன்றும் புரியலடா எனக்கு. என்னடா பண்றது? இப்போ எப்படி எப்படி வெளியே வர போறோம்? அவங்க அம்மாக்கு எப்பறம் இன்ஃபார்ம் பண்றது? அவங்க அம்மா அப்பாக்கு? ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஏதாச்சும் பண்ணி தொலைடா. சவுந்தர் இறந்துட்டான். அருண், ரவி, ஏய் என்னடா எழுதுற? கேசவன், மகேந்திரன், நாங்கள் 4 பேரும் அருண் வீட்டில் மாட்டிட்டு இருக்கோம். எங்களை காப்பாத்துங்க. டேய், இப்போ இதை இங்கே ஒட்டினதுனால அவங்க அப்பா அம்மாவுக்கு விஷயம் கன்வே ஆகிடும். நம்ம எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பலாம். நானும் என் வீட்டுக்கு போயினா உன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் எப்படி நீ தருவியா? கண்ணு தப்பிக்கிறதுக்கு வழி சொல்றா. வேற என்ன வழி இருக்கு சொல்லு. 1.5 மணி நேரமா லேக்ல இருக்கும்டா, மாட்டிட்டு இருக்கோம். எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. அப்போ தப்பிக்கவும் வழி இல்ல, வீட்டுக்கும் போக முடியாது. இங்கே கிடந்து சாக வேண்டியதுதானா? டேய், அருண் வீட்டுக்கு போயிடலாம்டா. அங்கதான்டா தப்பிக்கிறதுக்கு வழியே இருக்கு. சவுந்தர் அங்கதான் செத்தான். என்னால சத்தியமா அங்க வர முடியாது. அங்க போய் நான் சாக சொல்றேன். நீங்க வேற ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நம்மளே போய் சாக சொல்றியா? அங்க விடுங்கடா, தலைய பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, எப்படி தப்பிக்க போறதுனே தெரியல. டேய், வேற என்னடா பண்றது? அவங்கள பாருடா. டேய், என்ன பேப்பர் இது? என்னோட உருவம். தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போயிருங்க. இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒவ்வொருத்தரையா கொன்றுவேன். எங்க போனாலும் நம்ம தப்பிக்க முடியாது. அந்த அருண் மச்சான் நம்மளை சாவடிச்சிருவான். எங்க போனாலும் சாவடிப்பானா? அங்க போனாலும் சாவடிப்பானா? அவன் இருக்கான். ஆமா, ஆனா அங்க போனாதான் நம்ம தப்பிக்க முடியும். அங்கதான் சவுந்தர் செத்தான். நான் அங்க வரல. தெய்வ செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. டேய், திரும்ப திரும்ப டேய் சொல்லிட்டு இருக்காத. டேய், கனவுப்படி அடுத்து சாக போறது நான் தான். போலாமா? நீ சாக போறியா? ஆமா. அப்புறம் அங்க போய் எதுக்குடா ரிஸ்க் எடுக்கணும்? வேற வழி இருக்கா? நீயே சொல்லு. வேற வழி இருக்கா? அது என்ன தெரியாம தாண்டா முழி பிதிங்கிட்டு இருக்க. மூடிட்டு வா, நான் சொல்றது கேளு. டேய், உங்ககிட்டயும் எந்த ஆப்ஷனும் இல்ல. அவன் ஏதோ பிளான் சொல்றான். என்ன பண்றதுனே தெரியல. ஏதாச்சும் முடிவு எடுறா. டேய், உள்ள வாங்கடா. நீயாச்சும் உன் கனவாச்சு. ம் 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 மகேந்திரன், யாரும் வாங்கடா, வாங்க. ஷிட். ம் என்னடா இதெல்லாம்? என்னடா இப்படி இருக்கு? ஆமா, வித்தியாசமா இருக்கு.
ரவி என்னடா அது? ஏய் அசோக் எங்க? அசோக்கா? அவன் தான் வரலையே. அசோக்கா? ஏய் ஆமா அசோக் எங்க? என்னடா சொல்ற? அசோக் தான் வரலையேடா. நிஜமாலுமே அவன் வரலடா. அசோக் தான் கார்ல தான்டா வந்தா பின்னாடி. ஆமா தமிழ் அப்புறம் உனக்கு படிக்க தெரியும்? எனக்கு இன்ட்ரெஸ்ட், அதான் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். பாருடா. ரெஸ்டாரண்ட்ல எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்க போங்கடா, நான் சரக்கடிக்க வரலன்னு நான் தான்டா அவனை அனுப்பிச்சு வச்சுட்டு வந்தேன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து. நம்ம கூட உட்காந்து குச்சி நின்றான். உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நான் வர்றையா? அதுதான் என்ன மயத்துக்கு வரணுன்ற இறக்கி விடு, இங்கேயே போட்டோம். கீழே இறங்கு. இறங்கிக்கிறேன், ரொம்ப பேசாத. போ போ, திரும்ப எதுவும் வந்துடாது. நல்லா இருங்கடா. ஆமா சவுந்தர் வரல. டேய் சவுந்தர் செத்துட்டான். இப்பதான் அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். டேய் சவுந்தர் செத்துட்டான்னு நாம தான் அவன் வீட்டுல போய் இன்ஃபார்ம் பண்ணோம். ஏய் 1 hour ஆயிடுச்சுடா. டேய் அடுத்து சாக போறது நான் இல்ல. சாரிடா அருண். டேய் டேய் என்னடா? டேய் அருண். அருண். டேய் அருண். டேய் அருண். டேய் எந்திரா. டேய் அருண். டேய் எந்திரா. டேய் டேய் எந்திரா. எந்திரா அருண். டேய் அருண். அருண். டேய் 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 என்னடா? டேய் எல்லாரும் காலையில சீக்கிரமா கிளம்பிடுவோம், நீங்களும் வந்துருங்க. சரி சரி, ஒரு நிமிஷம். தேடி பார்த்தோமா, சவுந்தர் காணோமா? என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து தப்பிக்க வழி தேடிட்டு இருக்கேன்டா. வழி தேடி கிழிச்ச. ஏன்டா? உன்னாலதான் 2 பேரும் செத்து போயிருக்காங்க. என்னாலயா? என்னடா சொல்ற? நீ செத்துருவன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்த. ஆமா. அருண் எப்படி செத்தா அப்போ அருண் சாகிறது உனக்கு முன்னாடியே தெரியும். ஆமா. பொய் சொல்லி தான் கூப்பிட்டு வந்த நீ. நான் பொய் சொல்ல, ஆனா எனக்கு தெரியும் அருண் சாக போறான்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன்டா பொய் சொன்ன? எனக்கு வேற வழி இல்லடா, உங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்துதான் ஆகணும், அதான் பொய் சொன்னேன். இந்த பிரச்சனை முடியணும்னா இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும், அதான் அப்படி சொன்னேன். டேய் கனவுஞ்சுன்னு சொல்றீல்ல? ஆமா. அப்படி கனவுல வர்றதெல்லாம் நடக்குதுன்னா அப்படி கனவுல என்னதான்டா நடந்துச்சு? ஏதாச்சும் க்ளூவாவது கூடுறா. டேய் இதுக்கு மேல இவன் சொல்றத நம்பணுங்கறியா நீ? சொல்றானான்னு பாருங்க. விட்றா. தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி வீட்டுக்குள்ளதான் இருக்கு. நம்ம கொல்ல வந்தவனை கொல்லு. டேய் ஒரு நிமிஷம். ஏய் இங்கதான் கேசவன் அடிபட்டு கிடந்தான். அவன் ஏதோ 2 வார்த்தை சொன்னா. ஒன்று இந்த வீட்டில் தான் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குன்னு, 2வது உன்னை கொல்ல வந்தவனை கொல்லு. கரெக்டு, உன்னை கொல்ல வந்தவனு கொல்லு. இதான் க்ளூவா இருக்கும். கொல்ல வந்தவனு கொல்லு. உன்னை கொல்ல வந்தவனை கொல்லுனா அருண் மச்சான் ஆல்ரெடி செத்துட்டான், நம்மளால அவனை கொல்ல முடியாது. அப்போ நம்ம ஒருத்தனை கொல்லணும்னா அவன் உயிரோடு இருக்கணும். அப்படின்னா அவனும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷனாக தான் இருக்கும். டேய் என்னடா சொல்ற? சவுந்தரோட அப்பா அம்மா கண்ணுக்கு நம்ம பேய தெரியணும் இல்லையா? அவங்களால நம்மளை பார்க்க முடியாது. அவங்களோட நம்ம டைம் ஜோன் கம்மியாக இருக்கும்லடா. அப்போ நம்மளோட டைம் ஜோன் கம்மியாக இருக்கிறவங்க தானே இவங்களை கொண்டு இருக்கணும்.
இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? டேய் சரி விடு, நீ சொல்ற வழியிலே போலாம். இதுக்கு என்ன வழின்னு பாரு. வீட்டில் இடி இடிச்சுது, அதுலேருந்து தான் இப்படிலாம் நமக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் இருக்கோம், அசோக் தான் மிஸ்ஸிங். அப்போ அசோக் தான் நம்மளை விட டைம் ஜோன் கம்மியாக இருந்து நம்மளெல்லாம் கொண்டுட்டு இருக்கான். டேய் அவன் நம்ம ஃப்ரெண்டுடா, அவன் எதுக்குடா நம்மளை கொல்லணும்? ஏய் இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம்லடா. அருண் வந்து செத்துட்டாங்க, இப்போ அசோக் தான் நம்ம கூட இல்லை. அப்போ அவனா தான்டா இருக்கும். ஆமாண்டா, அசோக் என் கனவுல இருந்தான். ஈஸ் தி கல்பிரட். அப்போ அவன் இங்கே எங்கேயோ தான் இருக்கணும். அவன் நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பான். வேணாம், வெளியே போயிடலாம்டா. இந்த வீட்டுக்குள்ள என்னமோ ரிஸ்க் இருக்கு, வெளியே போயிடலாம்டா. அவன் எல்லா இடத்துலயும் இருப்பான்டா. சவுந்தர் வீட்லயும் இருப்பான், வெளியும் இருப்பான், இங்கேயும் இருப்பான். முதல்ல வாங்க உள்ள போயிடலாம். தள்ளுறா டேய், தள்ளுறா டேய், தள்ளு தள்ளுறா தள்ளு தள்ளுறா. அவன் கதை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டானா? தெரியலையே. ஒருவேளை வந்து ரூமுக்குள்ளேயே இருந்தா. என்ன டேய் அவன் இங்க எங்கேயோட தான்டா இருக்கான். டேய் கேசவா, அவன் இங்க தான்டா இருக்கான். டேய் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குடா. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தான்டா இருக்கு, ஆனா எங்கன்னு தெரியலடா. யார் சொன்னா ஞாபகம் வர மாட்டேங்குதுடா, ஆனா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குடா. டேய் உனக்கு எதாவது ஞாபகம் வருதாடா? டேய் உன்னதான்டா, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்ல? டேய் உன்னதான்டா. டேய் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா இல்ல சொந்தமா யோசிச்ச மாதிரி இருக்கா? என்ன உனக்கு? என்ன ஒரு மாதிரி பண்றான்? டேய் நானே சொந்தமா யோசிச்ச மாதிரி இருக்குடா. என்ன சொல்ற நீயா? ஆனா எப்ப யோசிச்ச எங்க யோசிச்சேன்னு தெரியல. டேய் டேய் முதல்ல கீழே வைடா. எதுக்குடா இப்ப அதை எடுத்த? அத கீழே வைடா. முதல்ல கீழே வைடா. இவன் தான்டா எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இருக்கான். இவன் நம்ம கூட தான்டா இருந்தான். எப்பறம் கொலை பண்ணிருப்பான் நம்மள? டேய் என் கனவுல என்ன வந்துச்சோ அதே தான் நடக்குது இங்க. நீ ஃபர்ஸ்ட் கீழே வைடா. எதா இருந்தாலும் கீழே வைடா. கீழே வச்சுட்டு பேசுற. எதா இருந்தாலும் கனவுல வந்து இந்த வீட்ல தான் தப்பிக்க வழி இருக்குன்னு சொன்னான். ஆனா இங்க வந்து பார்த்தா இங்க தப்பிக்க வழியே இல்லடா. 100% சொல்றேன், இவன் தானே எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கான். அவன் எப்படி கொலை பண்ணுவான்? அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான்டா. சவுந்தர், அருண் எல்லாரையும் கொண்டது இவன் தான்டா. அவங்க 2 பேரும் சாகும்போது நான் அவங்க கூட தான் இருந்தேன். நான் எப்படி கொல்ல முடியும்? அவன் நம்ம கூட தான்டா இருந்தான். அவன் எப்படி கொலை பண்ணுவான்? நடக்கிறது எல்லாமே விசித்திரமா இருக்கு, எதுவுமே நார்மலா இல்ல. நீ தான் கொலை பண்ணிட்டு இருக்கங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் சொல்லட்டுமா? நீ தான் சொந்தமா எழுதி யோசிச்சிருக்கன்னு சொன்னீங்க, அது போதுண்டா. நீ தான் கொலைகாரங்க இருக்கு. தேவையில்லாம ஒருத்தரா கார்னர் பண்ணிட்டே இருக்க. அப்ப அருண சொன்னா இப்ப என்ன சொல்ற? நீ தான் சின்ன வயசுல கிறுக்கு புடிச்சு உங்க அப்பாங்கார உன்னை ஹாஸ்பிடல்ல சேர்த்திருந்தான்ல, அதுக்கு மேல என்னடா வேணும் ஆதாரம்? கொலை பண்ணல அவ்வளவுதான். கொலை பண்ணா மட்டும் தான் இங்கிருந்து தப்பிக்க முடியும். வேணாம்டா டேய். டேய் ரவி, கதவு தரடா ரவி. டேய் ரவி ஒண்ணும் பண்ணிடாதடா. இப்படி கொலை பண்ணி பாக்குறடா. டேய் கதவு தரடா ரவி. ரவி வேணாம்டா, நான் எதுவும் பண்ணிடாதடா. டேய் உன்னோட டைம் முடிஞ்சு போச்சுடா. டைம் முடிஞ்சு போச்சுடா. ரவி, ஏய் ரவி, ரவி, ரவிங்கடா செத்துட்டான்டா. எல்லார் பாடியும் காணாம போச்சு. ஆனா இவன் பாடி மட்டும் காணாம போகல. ஏதோ நடந்திருக்குடா. ஆனா உனக்கு ஏதோ புரியுதா? டேய்
இந்த டோஸ் இருந்துச்சுடா. அது எங்க போச்சு? அப்படின்னா இவன் தான்டா போட்டிருக்கணும் அந்த டோஸை. அப்படின்னா இங்கே தான்டா அவன் எங்கேயோ இருக்கணும். இன்னைக்கு அவன் மிஸ் ஆகக்கூடாதுடா. இருக்க தேடுறா, கண்டிப்பா இருப்பான்டா. இன்னைக்கு மகேந்திரா ஏன் இதோ இருக்கான்டா. ஏய் மகேந்திரா, ஏய் ஒன்றும் இல்லடா. மகேந்திரா, மகேந்திரா, ஒன்றும் இல்லடா, எந்திரடா. மகேந்திரா, மாடியில் பார்த்தத மாடியில் பார்த்தத வீட்டில் பார்த்துருக்கோம். என் வீட்லையா? உன் வீட்டில் பார்த்துருக்கோம். மேலே போ, மேலே போ. இது என்னோட உலகம். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனை யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அவன் யாருக்கிட்டையுமே பேச மாட்டான். யாராச்சும் ஏதாச்சும் கேட்டா பேப்பர்ல தான் எழுதி பதில் சொல்லுவான். அவன் மனசுக்குள்ள ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துக்குள்ள அவன் மட்டும்தான் இருப்பான். அந்த உலகத்துக்குள்ள மனுஷங்கள் எல்லாம் பொம்மையா தான் இருப்பாங்க. அவன் பெரியவன்
உலகத்துக்குள்ள போக முடியும்னு முடிவெடுத்தான். அப்போ ஒரு இடி இடிச்சது. அவன் வெளியில வந்து பார்த்தா அவனோட உலகம் அவன் கண் முன்னாடியே இருந்தது. அவன் தனியா அந்த உலகத்துக்குள்ள சந்தோஷமா இருந்தான். யாரோ ஒரு 4-5 பேரு அவன் உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க. அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் அந்த எல்லாரையும் கொலை செஞ்சுட்டான். யார் சொன்ன அந்த கதையை? இது எனக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கனவுல வந்துச்சு. ஓ, இந்த கனவுனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? மிஸ்ஸில் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்கடா. அது என்னடா டயக்ராமு? இதுதான் என் கனவுல வந்தது. என்னடா இதெல்லாம்? என் கனவுல வந்தது. அதை தான் நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க கூடாதுடா. இதெல்லாம் கெட்ட கனவு. இதெல்லாம் மறந்துடணும், சரியா? சின்ன வயசுல கனவா வந்ததெல்லாம் இப்ப நிஜத்துல நடக்குதா? நடக்குது. ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது? இங்கதான் கேசவன் அடிபட்டு கிடந்தான். அவன் ஏதோ 2 வார்த்தை சொன்னான். ஒன்று, இந்த வீட்டில் தான் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குன்னு. 2வது, உன்னை கொல்ல வந்தவனை கொல்லு. இப்போ என்ன பண்றது? அதுக்கு அசோக் வந்தானா வரலையா? வந்தானா எனக்கு மட்டும் ஏன் ஞாபகம் வர மாட்டேங்குது? டேய், 6 பேர் எப்படா கார்ல போறது? நான் பைக்லயே வந்துடுறேன். கீழே இறங்கிறேன். ரொம்ப பேசாத. போ பேசாம பைக்லயே வந்திருக்கலாம். மழையே வரலடா. அது ஒன்றும் மேட்டர் இல்லடா, காலையில் எடுத்துக்கலாம். அசோக் வந்தான். அப்புறம் எங்க போனா? எப்படி காணாம போனா? நம்ம இதுக்கு முன்னாடியே இங்க வந்து செத்துருக்கோமா? என்ன நடக்குது இங்க? அப்போ நம்ம இங்க திரும்ப திரும்ப வரோமா? ரெஸ்டாரண்ட்ல இருந்து இங்க வந்திருக்கவே கூடாது. அப்ப தப்பிக்க வர வழியே இல்லையா? அசோக் மட்டும் எப்படி தப்பிச்சான்?
எல்லாரும் சாகிற மாதிரி ஒரு மோசமான கனவு. அதுலேருந்து தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. எதுவுமே எனக்கு சரியாக படலை. நாம் வேணால் பிளானை கேன்சல் பண்ணிக்கலாம்டா. அதுதான் சரியானு தோணுது எனக்கு. கனவு வந்துச்சா? லாஸ்ட் மந்த் நானும் ட்ரை பண்ணிட்டேன். நல்லா தூங்குவான், 9 மணி வரைக்கும் தூங்குவான். நல்ல கனவு வரும். கனவா? நல்ல கனவு வரும். கனவு கனவு கனவு, ஐயோ! ஒரு மாசத்துக்கு முன்னாடி கனவுல வந்துச்சு. அப்படின்னா நம்ம சின்ன வயசுல வந்த கனவு இங்க நிஜமா நடக்கல. இங்க நடந்த விஷயம்தான் நமக்கு சின்ன வயசுல கனவா வந்திருக்கு. அப்போ இது நமக்கு திரும்ப திரும்ப நடக்கல. நம்ம மெமரிஸா டைம் டிராவல் பண்ணி நமக்கு சின்ன வயசுல கனவா போயிருக்கு. அதனால தான் நம்ம அங்கே டிஸ்டர்ப் ஆயிருக்கோம். அப்போ அசோக்குக்கு இங்கே வர்றதுக்கு முதல் நாள் தான் அவனுக்கு கனவு வந்திருக்கு. அதான் அவன் டிஸ்டர்ப் ஆயிருக்கான். அதான் அவன் இங்கே வரல. நம்ம கண்டிப்பாக செத்துருவோம். நம்ம சாகாமல் இருக்க ஒரே வழி இன்ஜெக்ஷன் ஒன்று தான். ஒரே ஆப்ஷன், இந்த பிளானை கேன்சல் பண்ண. என்னடா கால் கட் பண்ணிட்டானா? அடடடா, நிம்மதியா ஒரு கேம் ஆட விட்றாரா? சை அருண், காலையிலேருந்து ஒரே தலைவலியா இருக்குது. மாத்திரையும் போட்டாச்சு, தைலமும் தேய்ச்சாச்சு, ஒன்றும் கேட்க மாட்டேது. மைல்டா இருந்துகிட்டே இருக்கு. அருண், நல்ல வேலை சொல்ல மறந்துட்டேன். எங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. அவரு லேண்ட் விஷயமா உங்ககிட்ட ஏதோ அந்த ஒப்பீனியன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரியா? தயவு செஞ்சு அவர் இன்னைக்கு எப்படி மச்சி பார்க்கறது? இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். டேய், சரக்கு அடிக்கிறது முக்கியமா இல்ல எங்க அப்பா பார்க்கறது எனக்கு முக்கியமா? சரக்கு தான் முக்கியம். சனியம் பிடிச்ச நாயே. எல்லாருக்கும் லெமனே போட்டு. ஓகே சார், ஓகே சார். சரக்கடிக்க போகிற நேரத்தில் எதுக்குடா ஜூஸ் ஆர்டர் பண்ணுறேன்? இத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கோம், அவங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணும்ல. சும்மாவே உட்காந்துருக்க முடியுமா? ஹாய்டா. ஹாய். என்னடா ஏன் டல்லா இருக்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. இன்னைக்கு சரக்கு அடிக்க வேண்டாம், நாளைக்கு அடிச்சுக்கலாமா? மூடிட்டுரு, நம்ம சரக்கடிச்சே ஆகணும். ஹலோ, சொல்லுங்கப்பா. எங்கடா இருக்க? நல்லா இருக்கீங்களா? ஓ, அசோகா. ஆமாம், எல்லாம் எங்கே இருக்கீங்க? இங்கே பக்கத்தில் தான்ப்பா இருக்கோம். அருண் பக்கத்தில் இருக்கானா?
அருந்தோ இங்கே தான் இருக்கான். ஏய் கேசவோட அப்பா பேசுடா. அருண், ஒரு லேண்ட் விஷயமா பேசணும்ப்பா. சொல்லுங்கப்பா. கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா? ஒரு இடம் சேல்ஸுக்கு வருது. சரிங்கப்பா. அது ஏதாவது வில்லங்க ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். சரிங்கப்பா, வரேன். ஆளே பார்க்க முடியறதில்ல. கொடி நான் மட்டும் கரெக்டாக வர்ற. இவன் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கான். குடிக்க போகிற நேரத்தில் ஜூஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா டல்லா இருக்க? உடம்பு சரியில்லடா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நாளைக்கு பார்த்துக்குவோமா? என்னடா பேசிட்டியா? என்ன சொன்னாரு? வீட்டுக்கு கூப்பிடுறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டாரா? உன்னையும் என்னையும் கூப்பிடுறாரு. என்னையும் வர சொன்னாரா? சரக்கு எடுக்க முடியாது. எப்படி சரக்கு அடிக்கிறது? டே அருண், நான் வந்தாலும் சரக்கு அடிக்க போகிறதில்ல, நாளைக்கே பார்த்துக்கலாம். சவுந்தர் சரக்கு அடிக்கலன்னு சொல்கிறான். மகேந்திரன் வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறான். கேசவன் வேற வீட்டுக்கு போகணும், வர முடியாதுன்னு சொல்கிறான். பேசாமல் நாளைக்கு வச்சுக்கலாமா? சரக்கு அடிச்சே ஆகணும். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, சரக்கு அடிச்சே ஆகணும். தேடி பார்த்தமா சவுந்தர காணமா? அவன் ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கான், நீங்க பாக்கலையா? சவுந்தர் எப்போ வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் வரும்போது நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. ரவி கேசவன் எல்லாம் எங்கே இருக்காங்க? ரவி அவன் வீட்டுக்கு போயிட்டான். அருண் கேசவன் வீட்டுக்கு போனான். ஓ சரி. என்னாச்சு திடீர்னு கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி சரி. ராத்திரி வந்தாலே நான் பயத்துல நடுங்குறனே, இரவு என்றாலே நான் இருண்டு போறேனே. ராத்திரி வந்தாலே நான் பயத்துல நடுங்குறனே, இரவு என்றாலே நான் இருண்டு போறேனே. ஐயோ ஐயோ மாய உலகத்துல மயங்குறனே. ஐயோ ஐயோ கண்ட கனவுகள் கண் முன்னே. ஐயோ ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ பயமுறுத்தி என்ன கொல்ல வருதே. கனவா நிஜமா மாட்டிக்கொண்டேன் வலையிலே. இது நிஜமா இருந்தால் செத்து போவேன் இறுதியிலே. கனவா நிஜமா மாட்டிக்கொண்டேன் வலையிலே. இது நிஜமா இருந்தால் செத்து போவேன் இறுதியிலே. பயத்தில் அரண்டு நான் துவழ்ந்து தான் இருக்கேன். தூரத்தி தூரத்தி கொள்ளவே துடிக்குது. பயத்தில் அரண்டு நான் துவழ்ந்து தான் இருக்கேன். தூரத்தி தூரத்தி கொள்ளவே துடிக்குது.
இரவு வெளிச்சம் இருந்தும் பயந்தேன் நிழலை பார்த்தாலே உயிரை உருவ உழவும் உருவம் ராட்சசன் போலே தனிமையில் நான் கொடுமையே கொல்ல வரும் ஆள் யாரோ அரக்க உலகத்திலே வாழ்ந்தேனோ இது இரவா பகலா மாட்டிக்கொண்டேன் நடுவிலே இவன் யமனாக இருந்தாலும் உயிரை விட்டு தரமாட்டேன் இரவா பகலா மாட்டிக்கொண்டேன் நடுவிலே இவன் யமனாக இருந்தாலும் உயிரை விட்டு தரமாட்டேன் பயத்தில் அரண்டு நான் துவழ்ந்து தான் இருக்கேன் தூரத்தி தூரத்தி கொள்ளவே துடிக்குது பயத்தில் அரண்டு நான் துவழ்ந்து தான் இருக்கேன் தூரத்தி தூரத்தி கொள்ளவே துடிக்குது ராத்திரி வந்தாலே நான் பயத்துல நடுங்குறமே இரவு என்றாலே நான் இருண்டு போறேனே ராத்திரி வந்தாலே நான் பயத்துல நடுங்குறேனே இரவு என்றாலே நான் இருண்டு போறேனே